இல்லைனாலும் சரி, கண்ணை மூடி சிவனை மட்டுமே நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியத்தை தரும். ஆனா நமக்கு புராணம் என்ன சொல்லுதுன்னா 4 வகையில சொல்லும். நீ சிவனை அடையணும்னா 4 விதத்துல முயற்சி செய் அப்படின்னு சொல்லும். அதுல ஒரு வகை என்னன்னா, மிக பழமையான சிவ ஆலயங்கள்ல உபாசனை இருக்கிறது. என்னால் வீட்டில் கொஞ்ச நேரம் இருக்க முடியும், நான் ஒரு சிவன் கோயிலில் போயிட்டு ஓரமாக உட்காந்துட்டு ஒரு பஜனை பண்ணுறதோ, இல்லை எனக்கு தெரிந்த ஒரு 5 எழுத்து மந்திரத்தை சொல்கிறதோ, இல்லை என்னுடைய குரு ஏதாவது மந்திரம் கொடுத்து அதை சொல்கிறதோ, இல்லை தேவாரம் திருவாசகம் காதில் கேட்குறதோ, இதை பண்ணாலே போதும். ஆடம்பரம் இங்கே தேவையில்லை. இறைவன் எப்போவுமே ஆடம்பரத்தை விரும்புவதில்லை. அதுவும் சிவபெருமான் சுத்தமாக விரும்ப மாட்டார். அவருக்கு மற்ற தெய்வங்களை போல அப்படியே பட்டும் உடுத்தி இருக்கிறது இல்லை. அவர் சுடுகாட்டு சாம்பலும் மர உரி தடிச்சு இருக்கிறவர் அவர் இல்லையா. அவருக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் நினச்சா போதும், அவ்வளோதான். ஓகே, யம தர்மராஜாவை பெருசாக பூஜிக்க மாட்டாங்க. பிகாஸ் அவர் காட் ஆஃப் நீங்கள் டெத்துன்னு கூட சொல்லலாம். இறப்பை கொடுக்குற ஒரு சாமியா, இதனாலே பெருசாக இருக்காது. பிகாஸ் அங்கே மனுஷனுக்கு எதுவுமே வேண்டுதல் பண்ண இடம் இல்லை. போனால் காலி ஆடுன்ற பயம் இருக்கும். சிவபெருமானே கிட்டத்தட்ட இதோட அல்டிமேட் ஸ்டேஜாக பார்ப்போம். ஏன்னா அவரும் அடித்தலோட கடவுளை தான் போற்றப்படுறாரு. அப்படி ஒரு நெகட்டிவாக போற்றப்பட்ட ஒரு கடவுள் அவர் எதுக்காக உலகம் முழுக்க இவ்வளோ பக்தர்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு? ஏன்னா எல்லாருமே அவருடையது தானே. அவர் சம்பாதிக்கல, அவருடைய பிம்பம் தானே. நம்ம எல்லாருமே சிவபெருமான் தான். இறைவன் என்ன சொல்றாரு, நீ எந்த பூஜை செய்தாலும், என்ன தவம் செய்தாலும், நீ எந்த வேலை செய்தாலும் அதில் நான் தான் இருக்கேன். நீ யாரை நினைத்து எந்த பூஜை செய்தாலும், சிவன் இல்லை, நீ எந்த இறைவனை நினைத்து பூஜை செய்தாலும் அது எனக்கு தான். அல்டிமேட் நான் தான். இது புராணம் சொல்லுது, நான் சொல்லலை. சிவமகா புராணம் இதை தான் சொல்லுது. நீ என்ன தவம் செய்தாலும், தானம் செய்தாலும், வேள்வி செய்தாலும், யாரை குறித்து செய்தாலும் அது என்னை தான் சேரும். இதுதான் நாயன்மார்கள் ஒத்துக்கலாம். ஆனால் ஆழ்வார்கள் ஒத்துக்கதான் வேணும். ஆழ்வார்களும் சிவபெரும் இப்போ பாருங்களேன், இப்போ வைணவம் இருக்கும். வைணவம் பெருசா சிவனை வழிபட மாட்டார்கள். ஆனா கிருஷ்ணரே சிவனை வழிபட்டிருக்காருல்ல. இன்னைக்கும் நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒரு சிவனும் இருக்கிறாரு, பெருமாளும் இருக்காரு. ஸ்ரீராமர் சிவலிங்கத்தை வழிபட்டாரு இல்லையா. சிவபெருமான் ராமரை வழிபடுறாரு. இவங்க 2 பேருமே அதுதான் சொல்லுவாங்க, அறிந்தவன் வாய் அவ்வளவுதானே. இப்ப பாருங்க, ஸ்ரீராமர் இலங்கைக்கு போருக்கு போறதுக்கு முன்னால சிவன் கிட்ட தான் கேட்கிறாரு. அவரும் காட்சி கொடுத்து வெற்றியே உண்டாகுன்னு சொல்றாரு. அவரும் போயிட்டு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் பூஜை பண்றாரு. இதே சிவன் வைணவத்துல போய் நீங்க விஷ்ணு பாகவத்